இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா, கோவில்ல நம்ம போட்ட பிளான் கரெக்டா நடக்கும் இல்ல? பெரியப்பா, கோவிலுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களை மப்டியில வர சொல்லிருக்கேன். அதே மாதிரி எல்லா சிசிடிவி கேமராவும் இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால இன்னையோட இந்த 3 பேர் கதையும் ஓவர். இவங்க 3 பேருமே இன்னைக்கு என்கிட்ட வசமா சிக்க போறாங்க. ஆமா, இந்த சாவித்திரி எங்க போனானே தெரியல ஜான்சி. எல்லாமே மர்மமாவே இருக்கு. தமன்னா கிட்ட கேட்டா திடீர்னு அத்தையோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு போன் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றா. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்களா? அட நீ வேறம்மா, நான் அங்க போன் பண்ணி விசாரிச்சப்ப கிளவி குத்துக்கள் மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பெரியப்பா, நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரியா சொன்ன. கிரிமினலை டீல் பண்ணும்போது அவங்கள விட நம்ம கிரிமினலா யோசிச்சா மட்டும்தான் அந்த சண்டையில நாம ஜெயிக்க முடியும், நினைச்ச காரியத்தையும் சாதிக்க முடியும். பெரியப்பா, ஆமாம்மா, அவங்கள விடவே கூடாது. நம்ம கையில இருந்து அவங்க யாருமே தப்பிக்க முடியாது. ஐயனே, சரியான நேரமும் சந்தர்ப்பமும் ஒண்ணு கூடி வந்திருக்கிறது. நான் நுழைய முடியாத இடத்தில் கூட உங்களால் நுழைய முடியும். அதனால அசூர சக்தி பொருந்திய எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுறதை விட எந்த சக்தியும் இல்லாத சராசரி மனிதனாக இருக்கும் இந்த நகல், இந்த மனோவுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. அதனால நீங்க இவனோட போங்க. நீங்க போய் அந்த காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு அந்த ராணியோட மரண செய்தியை மட்டும் என் காது குளிரபடி சொல்லுங்க. ஐயனே, குளிருபடி சொல்லுங்க. சரி, போலாமா? போலாம் குருவே. இடுக்கண் வகுங்கால் நடுக ஒரு வாக்கியமே இருக்கு. அதை நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். என் சிரிப்பிற்கான அர்த்தம் இதுதான். நீங்க சொன்ன வாக்கியத்துக்கான அர்த்தம் துன்பம் வரும்போது சிரிக்கணும், அதானே? அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற யாருக்கு துன்பம் வந்திருக்கு? இங்க இருக்கிற யாருக்கும் எந்த துன்பமும் வரல. ஆனா இறைவனோட திருவிளையாடல் ரொம்ப விசித்திரமானது. என் ஞான கண்களுக்கு தெரிஞ்சது, இனிப்பு இல்லம் என்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகிறது. எல்லோரும் நிம்மதியை தேடி கோவிலுக்கு போவார்கள். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அடுத்து ஆரம்பிக்க போற ரொம்ப பெரிய பிரச்சனையே அவர்கள் இருக்கும் கோவிலில் தான். அந்த குடும்பத்தில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்ல மனிதர்களை அழிக்க நினைக்கிற கெட்ட குணம் கொண்ட மனிதர்களும் அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள். அவங்க குடும்பத்து ஆளுங்களையே அழிக்கிற எண்ணம் கொண்ட மனுஷங்களும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. விதியின் விளையாட்டு ஆரம்பித்து விட்டது. ஹலோ ராணி. சொல்லியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவிலுக்கு ரீச் ஆயிடுவேன். நீங்களாம் பார்த்து பத்திரமா வாங்க, சரியா? சரியா. ஓகே, பாய். இவ்வளவு நேரம் சித்தார்த் வீட்ல நம்ம கூட தானே இருந்தா. நாம கிளம்பும் போது எங்க போனா? ஆமா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அது ஒன்னும் இல்ல பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவேன், நீங்க பார்த்து பத்திரமா வந்துருங்கன்னு சொன்னா. அவள்தான். ஏதோமா சித்தார்த் போக்கே சரியில்லம்மா. அப்பெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸே கதின்னு இருப்பான், இப்போ ராணியே கதின்னு மாறிட்டான். கொஞ்சம் கூட சரியில்லம்மா, இதெல்லாம் நீதான் கேட்கணும். ஆமா வளரு, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் தாடிகாரன் எல்லாத்தையும் பொறுப்பாதான் இருக்கிறான், எல்லாத்தையும் நல்லபடியா தான் பாத்துக்கிறான். எம்மாடியோ, தாடிகாரனை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. ராணி வயித்துல இருக்கிற தசாவதானிய சேர்த்து அந்த வண்டியில மொத்தம் 7 பேர் போய்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம யோசிக்கவே இல்லை.
ஒரு நல்ல காரியத்துக்காக அதுவும் கோயிலை நோக்கி போகும்போது 7 பேரா போனா அவங்கள யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு வர சாஸ்திர விதி. அதுவும் ராணி வயித்துல இருக்கிற அந்த தசாவதானி நாம நினைக்கிற மாதிரி சாதாரண கரு இல்ல. ஐயனே, ஒண்ணுமே புரியல. நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? முதல்ல அவங்க கவனத்தை செதற வச்சு அந்த வண்டியை விட்டு அவங்கள கீழே இறங்க வைக்கணும். 4 நாழிகையில இன்னும் 2 நாழிகை மட்டும்தான் அந்த தசாவதானிக்கு சக்தி இருக்கும். அந்த 2 நாழிகைக்குள்ள அவங்க முழு கவனத்தையும் தசை திருப்பிட்டா அடுத்து இருக்கிற 2 நாழிகையில அந்த தசாவதானியோட சக்தி செயல்படாது. அப்ப நாம நினைச்ச காரியத்தை சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். மன்னிச்சிருங்க ஐயனே, நான் அவசரப்பட்டுட்டேன். நீங்க என்னதான் இருந்தாலும் என்னோட அகோர அதிபதிக்கே குருவாச்சே. இது தடை செய்யப்பட்ட பகுதி வலது பக்கமாக செல்லவும். ஆகா, சூப்பர்! கார் வருது, 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 கார் வருது. நின்னுடுச்சு. ஏன்பா நிறுத்திட்ட? அங்க பாருங்க. இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல, நாம எப்பவுமே இந்த வழியா தானே கோவிலுக்கு போவோம். ஆமாங்க, இப்பதான் புதுசா போர்டு வச்சிருக்காங்க. தாத்தா பாட்டி, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க, நான் போன்ல லொகேஷன் போட்டு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. பாருமா. தாத்தா, இங்க லொகேஷன்லயும் அப்படிதான் இருக்குது. நாம இப்படியே வலது பக்கமா தான் போகணும் போல இருக்குது. மேப்பும் அப்படிதான் சொல்லுது. அப்படியாமா? அப்ப அந்த பாதையில ஏதாவது குழி கிழி விழுந்திருக்கும். டிரைவர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே திருப்பிங்க இங்கே. அப்படிதான் போகணும் பாட்டி.